சிட்டிக்கு நடுவில் புது ப்ராப்பர்ட்டி நீங்கள் 3 லட்ச ரூபா சேவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ப்ரோக்கரேஜே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஹாப்பி ஸ்ட்ரீட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வருஷத்துக்கு 365 நாளும் ஹாப்பி ஸ்ட்ரீட் செலிப்ரேட் பண்ணுற ஒரு இடம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நான் இருக்கிற லொகேஷனை வச்சு நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன், எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் தான் இருக்கிறோம். டி நகர் பஸ் டிப்போ பின்னாடியே இருக்குது. அண்ட் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரேம்ப் இது. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்டோட ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இப்போ மெட்ரோவும் இருக்குது இங்கே டி நகரில். நம்ம சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி, வெல் கனெக்டிவிட்டி லொக்கேஷன், சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஆஸ் வெல் அஸ் ப்ரீமியமான ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக டி நகரை சொல்லாங்க. இந்த டி நகரில் நம்ம டி நகர் பஸ் டிப்போக்கு ஜஸ்ட் அடுத்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டில் 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து டி நகரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் வெல் கனெக்டிவிட்டி லொக்கேஷன் தாங்க. ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெசன் நகர், அடையார், மயிலாப்பூர் ஸ்ட்ரெச் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் கிண்டி ஏர்போர்ட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு சைடில் வடபழனி, கோடம்பாக்கம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஸ்ட்ரெச் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அஸ் வெல் அஸ் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இந்த லொக்கேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டி நகரை பற்றி நம்ம பெருசாக இன்னும் ஹைப் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா ப்ரீமியம் பிராண்டோட ஸ்கூல்ஸு, காலேஜஸ் எல்லாமே சுற்றி இருக்கக்கூடிய பக்காவான லொக்கேஷன் தான் டி நகர். வாங்க போயிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணலாம். நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டோங்க. டி நகர் பஸ் டிப்போ ஜஸ்ட் பேக் சைடில் இருக்க ஸ்ட்ரீட்டு. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா உமன்ஸ் ஜெயின்ஸ் காலேஜ். அந்த பில்டிங் தான், அது வேற எங்கேயுமே இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஜெயின் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதே ஸ்ட்ரீட்டில் பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டில் 2 BHK அண்ட் 3 BHK ஹோம்ஸ் நமக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீமியமான லொக்கேஷனில் லக்ஸரியான அம்யூனிட்டிஸோட உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக உங்கள் லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 90% ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க. இப்படி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு இப்படி மாறிடும். இந்த ப்ராப்பர்ட்டி சதுரங் ஹோம்ஸோட கேஷியல் லைஃப் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்டு, பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டுங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெய். சேனலில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடிருக்கீங்க, ப்ரோக்கரேஜே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஏன் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங்கில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளோரில் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கு ஈஸியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தாங்க. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது டில்ட்டு ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸு. ஃப்ளோருக்கு 2 வீடுகள், டோட்டலாக 6 வீடுகள், 2 BHK அண்ட் 3 BHK வீடுகள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை நமக்கு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இன்னோவேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார் பார்க்கிங்கும் செப்பரேட்டாக EV சார்ஜ் பாயிண்டிங்கும் கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கனெக்ஷனுக்கு நமக்கு மெட்ரோ கனெக்ஷனும் இருக்குது. சம்பும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சம்ப் டேங்க் கெப்பாசிட்டி 20,000 லிட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வெண்ட் ரூம் அண்ட் சர்வெண்ட் டாய்லெட்டும் செப்பரேட்டாக பக்கவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் அடிஷனலாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ஸ் எல்லாமே வீட்டுக்கு கீழே எல்லா வீட்டுக்குமே சேர்த்து வச்சுட்டு நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, ஓகேங்களா, வெறும் பைப் லைன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லைன் அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிடுது. அந்த ப்ரொவிஷனும் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, அடிஷ்னலாக ஒரு கெஸ்ட் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. செக்யூரிட்டிக்கு CCTV கேமராவும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டோர்பெல் அந்த ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருக்குது. அந்த லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரஸ் வரையும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல இது இருக்காது. ஏன்னா வந்து வீட்டில் துணி காய போகிறதோ இல்லை பெரியவங்க ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ போகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இந்த லிஃப்ட்டு ரொம்பவே டெரஸ் வரையும் போகிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலி காமன் ஏரியா ஃபுல்லாகவே வந்து கிரைண்ட் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரூஃப் டு ஃப்ளோர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு PAP போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபுல்லாகவே ஒர்க்ஸ் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சவுத் ஃபேசிங் 2 BHK வீடு. இங்கே நமக்கு நார்த் அண்ட் சவுத் ஃபேசிங்கில் வீடுகள் அவைலபிளாக இருக்குது. சூப்பர் பெட் பெரிய சைஸ் வந்து 1137 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. UDS வந்து 56% கொடுக்குறாங்க. CMD அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, பேங்க் லோனும் அவைலபிளாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஸ்பேஷியஸான 2 BHK வீடு பார்க்குறீங்க அப்படின்னா அதுவும் டி நகர் மாதிரி ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிவிங் கம் டைனிங் ஏரியாவில் வந்து எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக அண்ட் நல்லா வென்டிலேஷனோட இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஏன்னா எந்த லைட்டும் போடலை, நம்ம டேரெக்டாக நேச்சுரல் அந்த வெளிச்சத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் பின்னாடி போய் காட்டிங்களா எந்த அளவுக்கு பெருசுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிவிங் கம் டைனிங் ஏரியா பின்னாடி போங்க.
பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் ஏரியான்னு சொல்லிட்டு வாங்க ஒரு ஸ்பெக்காக பார்த்துடலாம். நம்ம இங்கே வந்து டிவி யூனிட்டான சுவிச்சஸ் வந்துடுது. நீங்கள் பெரிய டிவி இங்கே ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஷோபா எல்லாமே போட்டுக்கலாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து நீங்கள் டெக்கேர் லைட்டும் போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே பக்காவாக வந்து ரூஃபில் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த பால்கனி ஸ்பேஸ் தாங்க. நல்லா எவ்வளோ பெரிய ஓப்பன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப பெரிய பால்கனி. அண்ட் இந்த வியூ இருக்கு இல்லையா, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது வியூ. இது ஸ்ட்ரீட் வியூ சொல்கிறேன் நான். அண்ட் நம்ம வாங்க கிச்சனை போய் பார்ப்போம். நமக்கு லிவிங் ஏரியாவுக்கு ரைட் சைடில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் இந்த இடத்துல வந்துருங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் டாப்பிங் எல்லாமே பக்காவாக போட்டு கொடுத்துருவாங்க. அழகாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்க பார்த்த மாதிரி வந்து அமைச்சிக்கலாங்க. அண்ட் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே சூப்பராகவே இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு வீடு இன்டீரியர் ஒர்க் பண்ணும்போது இன்னுமே அழகாக எடுத்து கொடுக்கும். அண்ட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியாவும் இங்கே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. நீங்கள் வாஷிங் மிஷின் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனில். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் பார்த்துடலாம். நல்லா ஸ்பேஷியஸான பெட்ரூம். அண்ட் இன்னொரு நோட்டபிள் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 6 பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உட்டனில் தான் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சட்டம் பாருங்கள், ஃபுல்லாகவே உடன் எம்எஸ்ல தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பெரிய விண்டோ கொடுத்துருக்கிறதுனால வென்டிலேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் ஒரு ஈவினிங் டைமில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அண்ட் அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வால் டைல் பாருங்கள், ரூஃப் வரைக்குமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் 2வது பெட்ரூம். ஆக்சுவலி 2 பெட்ரூமுமே நல்லா ஸ்பேஷியஸாக கிங் சைஸ் செட் போட்டுக்கிற அளவுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் நீங்கள் கிங் சைஸ் காட் தாராளமாக போட்டுக்கலாங்க. அண்ட் அகைன் பாருங்கள் வென்டிலேஷனுக்காக பெரிய விண்டோ அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. 2 அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க. இன்வெர்ட்டருக்கான ஒயரிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெர்ட்டர் கூட சொல்லும்போது ஞாபகம் வந்தது. இன்வெர்ட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவில் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து இங்கே சேவ் பண்ணுறாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். வாங்க மொட்டை மாடி போயிட்டு இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது இந்த ஓவர் வியூவும் பார்த்துடலாம். மொட்டை மாடி ஓப்பன் டெரஸில் இருக்கிறவங்க சிட்டி வியூ ஆல்வேஸ் வந்து பியூட்டிஃபுல். ரொம்பவே அழகாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் டேங்க்கும் மேலே கொடுத்துருக்காங்க. ஓவர் டேங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த 2 BHK வீட்டோட ரேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த பிராண்ட் நியூ அப்பார்ட்மெண்ட்டோடைய ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாங்க. டி நகரில் நமக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ஸ்கொயர் ஃபீட் வந்து 15,500 மேலே கோட் பண்ணிருக்கும்போது நாங்கள் ஜஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 15,000 கோட் பண்ணுறோங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வெறும் 14,700 மட்டும்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணுற 2 பேருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளோரில் பிடிச்ச மாதிரி ஃபேஸிங்கில் புக் பண்ணிக்கலாம். 1. 2வது கிட்டத்தட்ட ஒரு 2 BHK வீடு வாங்குறீங்க அப்படின்னா 3,41,000 ரூபாய் வந்து சேவ் பண்ணலாங்க. அண்ட் ப்ளஸ் அதர் அமினிட்டிஸ் சார்ஜஸ் லைக் EB டெபாசிட், கார் பார்க்கிங், EV சார்ஜ் பாயிண்ட், லிஃப்ட், சர்வன் ரூம் எல்லாமே சேர்த்து பர் ஸ்கொயர் ஃபீட் 1000 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கோட் பண்ணுறாங்க. ஆல் இன்க்ளூசிவ் ஒரு 2 BHK வீடு வாங்கணும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் அப்படின்னா உங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 1,78 lakhs இருந்தால் போதுங்க. அந்த அமௌண்ட்டும் ஸ்லைட்லி நெகோஷியபிள். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 30 October 2025 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. டிஸ்பிளேல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.